ஓகே, குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட மத்த ஆட்கள் வந்து நான் நினைக்கிற மாதிரி ரெக்கார்டிங்ஸ் தான் பார்க்க போறாங்க. அப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸ்டார்ட் பண்ண முன்னால கிளாஸ் டைம்ல எதுவும் இஷ்யூஸ் இல்லாட்டி என்னவாலும் சேஞ்சஸ் வேணும்னா கட்டாயம் பர்சனலி கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. என்ன முதல் ஸ்டெப்? ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கான முதலாவது ஒரு ஸ்டெப் என்று சொல்லலாம். நீங்க இன்றைக்கு எடுத்து வச்சுக்கிற இந்த ஸ்டெப். சரியா? ஏண்டா இதோட என்ன எல்லாரும் ஒவ்வொரு இதை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அதுக்குள்ள நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம எவ்வளவுதான் பேசிட்டு இருந்தாலும் அதுல யூஸ் இல்ல மீன்ஸ் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் இது சக்சஸ் ஆகுமா இல்லையான்ற விஷயமே நீங்க விலங்கெடுக்க போறது. சில பேர் அப்படித்தானே ஒன்றுக்குள்ள இறங்காம வெளியே இருந்திருந்தே எந்த நாளும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது தீர்வு இல்ல. ஒன்று நடக்கணும்டா அதுல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சரியா? அதுக்கு பிறகு நீங்க போற நேரம் வரக்கூடிய பிரச்சனை, இஷ்யூஸ், டிஃபிகல்டிஸ் அது தானா சால்வ் ஆயிடும். சரியா? அந்த பேசிஸ்ல நீங்க பார்மசிஸ்ட் ஒரு ஒரு இது எடுக்கிறதுக்குரிய ஒரு ஸ்டெப்புக்குள்ள வந்துட்டீங்க. சரியா? தென் இந்த பார்த்து உங்களுக்கு சூட் ஆகாம உங்களுக்கு இதுல வின் பண்ணிடுமா இல்லான்றது ரெண்டாவது விஷயம். சரியா? ஓகே, நாங்க கம்ப்ளீட்டா எங்களோட எஃபர்ட்டை போட்டு செய்வோம். சரியா? இன்றைக்கு பாருங்க, முதலாவது உங்கள்கிட்ட பேச போற விஷயம் வாண்ட் டு பி a pharmacist. எஸ், உண்மை நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் வாண்ட் டு பி a pharmacist. உங்களுக்கு pharmacist ஆக வேண்டுமா, ஆகணுமா? சரியா? அடுத்த விஷயம், நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்களா இதுக்கு ரீசன்ஸ் டு பிகம் அ pharmacist. எதுக்காக pharmacist ஆகணும்? உங்களோட மைண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கும் தானே, அந்த பர்பஸோட தானே வந்திருப்பீங்க. ஓகே, நாங்க அதெல்லாம் தான் இன்றைக்கு பேச போற விஷயம். சரியா? மேபி ஒரு சில பேருக்கு pharmacist ஆகணும் அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல வந்திருக்கலாம். மேபி சில பேருக்கு மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படி ஒரு இதுல வந்திருக்கலாம். சரியா? எப்படி வந்தாலும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் இல்லையா? சரியா? உண்மையா நான் ஏண்ட விஷயத்த சொல்லணும்டா, ஃபர்ஸ்டா இதை சூஸ் பண்ணது வந்து உண்மையிலே ஏர்ன் பண்ணலாம். அந்த பாத் அந்த ஒரு தாட் அந்த மைண்டோட தான் வந்தேன். ஃபார்மசிஸ்ட் ஆயின பிறகு ஏர்ன் பண்ணணும் தான் அது முதலாவது விஷயம். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப அது ரெண்டாவது விஷயம் ஆயிட்டுது. முதலாவது நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம். சரியா? சர்வீஸ் பேஸ்ட் எங்களுக்கு மந்த்லி பே பண்றாங்க தான். அதை தாண்டி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேருக்கு சில நேரம் கவுண்டரில் அழுத கண்ணோடையும் வருவாங்க. சரியா? அவங்க எல்லாருக்குமே நாங்க ஒரு சர்வீஸ கொடுக்குறோம் இல்லையா? எங்களோட தொழில் எந்த அளவு வந்து சொன்னா செய்யற ஒவ்வொரு நிமிஷம் அதுல சந்தோஷப்படலாம். ஜஸ்ட் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு வேலை போகாது. சரியா? அண்ட் தென் இந்த ஃபீல்டுக்கு வந்து டீச்சிங் ஃபீல்ட் இதுல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்றேன். இதுல ஒரு மணி வருது அது வேற விஷயம். அதை தாண்டி நிறைய எஃபர்ட் போட்டு செய்யுது. சரியா? எனக்கு மத்த இன்ஸ்டிடியூஷன் யாரு என்ன செய்யறது தெரியா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க செய்யறது வந்து உங்களை இன்டேக்கு எடுத்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸை முடிச்சு ஓகே இது முடிஞ்சு தென் அடுத்து உங்களுக்கு ரிவிஷன் வேணுமெண்டா ரிவிஷனையும் செஞ்சு நீங்க எக்ஸாம் சிட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இடையில விடக்கூடாது. எங்களோட முதலாவது நோக்கம். சரியா? உங்களை இடையில விடக்கூடாது. வந்து நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு நீங்க ஒரு நியாயமான அமௌண்ட் பே பண்றீங்கன்னா அதுக்குரிய வேலையை நாங்க செய்யணும். சரியா? அந்த மாதிரி உங்களோட சைட்ல நிறைய எஃபர்ட் போடணும். இப்ப சில பேர் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிக்கும், சில பேர் லைவ் கிளாஸ் வாரு, அது உங்களோட விஷ். ஆனா நீங்க உங்களோட இதுல இதா இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொன்ன அன்றைக்கும் சொன்னேன் இல்லையா, நீங்க இதுல ஸ்மார்ட்டா வேலை பார்த்தீங்கன்னாலே எடுக்கல. சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்ல. சில பேர் பயப்படுவாங்க கேம்பஸ் இந்த விஷயம் எப்படி பேரலா கொண்டு போறேன். ஆனா நிறைய பேர் இருக்காங்க இப்ப இருக்கிற பேட்ச்ல, பெஸ்ட் பேட்ச்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டெய்லி இப்போதைக்கு ஒரு 20-30 பேருக்கிட்ட மட்டும் இப்ப ஒன்கோயிங்ல ரிவிஷன் ஃபன் இந்த மாதிரி ஒன்கோயிங் இதுல ஆக்கள்ல இருக்கு. சரியா? அவங்க எல்லாம் உண்மையிலே இதோட கேம்பஸ் போறவங்க ஜாப் செய்யறவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க. நான் இந்த நேரம் சொல்றது இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயம் ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணுங்க. ஹார்டா பண்ணணும்னு இல்லை. லைசன்ஸ் எடுத்துருங்க. சரியா? அவ்வளவு கஷ்டம் இல்லை. அதோட இப்ப போற வேலையும் கூட தென் அதை தாண்டி உங்களுக்கு போறதா கூட போகணும். சரியா? அப்போ உங்களோட மைண்ட்ல இருக்கு இல்லையா, நீங்க எதுக்காக வந்தீங்க, என்ன செய்ய போறீங்கன்ற விஷயம் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 1.5 hourல நாங்க இன்றைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்க போறோம். சரியா? இது கம்ப்ளீட்டா தியரி மட்டும் இல்ல,
பொதுவா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் பேசிக்கான தியரி ஐடியாஸ் இந்த விஷயம் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். மத்த இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் வந்து இஷ்யூவா யாரும் நினைக்க வேணாம். சில பேர் ஃப்ளூயண்டா வருவாங்க, சில பேர் ஸ்மூத்தா ஓரளவுக்கு இருக்கும். ஹார்டா வந்தீங்கடா கூட நீங்க இதோட இப்படி ஓரளவுக்கு போற நேரம் ஜஸ்ட் 3 to 6 months ஆகிற நேரம் அது ஓகே ஆகும். சரியா? ஓகே, நாங்க எல்லாத்துலயும் பாக்குற மாதிரி வழக்கமா நாங்க கிளாஸ் ஏஸ்ல மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃபர்ஸ்டாவே ஒரு விஷயம் பார்ப்போம், ஒப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம். சரியா? நாங்க இன்றைக்கு என்ன பேச போறோம், இந்த 1.5 hourல நாங்க என்ன பேச போறோம்ன்ற விஷயம். சரியா? நீங்க இது ஒரு தியரியா ஒரு ஸ்லைடா பார்க்காம இதுல என்ன போட்டிக்கிறன்ற விஷயத்த மைண்ட் கெடுங்க. நான் இந்த நேரம் சொல்றது கிளாஸ்ல லைவ் ஆயிருங்க. சும்மா ஸ்லைட பார்த்து இத தியரி மைண்டுக்குள்ள ஏத்தணும்னு நினைக்கவே வேணும். அப்படி படிக்கவும் தேவையில்லடா. சரியா? ஆஹ் அது அப்படி படிக்கவும் தேவையில்லை. நீங்க ரியலா படிச்சீங்கன்னா ஈஸியா போய்த்திரும். சரியா? ஓகே, முதலாவது இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் அபவுட் ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட், ஃபார்மசியூட்டிகல்ஸ் அண்ட் தி ஃபார்மசியூட்டிக்கல் ஃபீல்ட். 4 டேர்ம்ஸ். சரியா? நீங்க ஃபார்மசி கோர்ஸ் செய்ய வந்த நீங்க ஃபார்மசிண்டா என்னன்னு கட்டாயம் தெரியும் இல்லையா? ஏ, ஃபார்மசிஸ்டண்டா, ஃபார்மசிஸ்டண்டா யாரு? எல்லாரும் சொல்லுவாங்க மருந்து கொடுக்கிறாள், ஹாஸ்பிட்டல் இருக்கிறாள், அந்த ஓபிட்ல இருக்கிறாளா, நீங்க அந்த ஜொப்பா மருந்து குடிக்கிறதா அப்படின்னு கேட்பாங்களே. ஓ, எல்லாருக்கும் விளங்குற மொழியில சொல்லண்டா அது ஃபார்மசிஸ்ட். சரி, எங்களுக்கு இன் டீட்டெயிலா சொல்லண்டா ஃபார்மசிஸ்ட்னா ஒரு மெடிசின் எக்ஸ்பர்ட். விளங்குதா? டாக்டர்ஸ் கூட ஃபார்மசிஸ்ட் அளவுக்கு மெடிசின் தெரியும். சரியா? நீங்க அதை எத்தனை பேர்கிட்ட வேணாலும் பேசி பார்க்கலாம். டாக்டர்ஸ் கூட ஈவன் இப்ப கூட நாங்க கவுண்டர்ல இருக்கிற நேரம் எல்லா டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட்ல அவங்க டோசேஜ் கேட்பாங்க, இந்த இதுல வயபிளா இருக்கான்னு கேட்பாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் எத்தனையோ மாதிரி இருக்குது. சிலது ஸ்லோ ரிலீஸ், சிலது சடன் ரிலீஸ், எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் அவங்க எடுத்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரியா? அண்ட் தென் எங்கட கண்ட்ரில தான் இது இந்த அளவுக்கு இருக்குது. இது டெவலப் இல்ல. சரியா? வேற கண்ட்ரீஸ்ல போனா சிலதுல வந்து டாக்டர்ஸ் விட ஃபார்மசிஸ்டே வேல்யூ கூடு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அப்படி ஃபாரின் போற சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு இன்னும் தேவையானதை அட்வான் பண்ணி உங்களுக்கு இதை விடவும் மேல வரலாம். சரியா? ஈவன் டாக்டர்ஸை விட ஃபாரின்ல மேல இருக்கிற ஃபீல்ட் தான் ஃபார்மசிஸ்ட். எந்த அளவுக்குன்னு சொன்னா எங்கட கண்ட்ரில வராதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு வார்ட் ஃபார்மசிஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். சரியா? இப்ப இங்க வந்து நீங்க மொழி போனா பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல்ல வார்ட்ல இருப்பாங்க டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அங்க எல்லாம் ஃபார்மசிஸ்ட் வந்து இருப்பாங்க. சரியா? வார்ட் ரவுண்ட் எல்லாம் போற நேரம் ஃபார்மசிஸ்டும் கூட போவாங்க. ஏண்டா இந்த மருந்தையும் இந்த மருந்தையும் ஒன்று கொடுத்தா என்ன நடக்கும்னு எல்லா டாக்டருக்கும் ஐடியா சரி. சரியா? ஒரே பொடிக்கு தான் கொடுக்குறோம். என்ன நடக்கிற விஷயம் வந்து எல்லா டோசேஜ் அவைலபிள் இல்லை. சின்ன பிள்ளைக்கு சில நேரம் மாத்த வேண்டியிருக்கு. சரியா? ஒரு சைடு எஃபெக்ட், ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த தயாரிக்க போட்ட ஒரு இதால எலர்ஜிக் வரலாம். சோ அந்த டைம்ல நாங்க வேற ஃபார்முலா பண்ணணும். சரியா? இதெல்லாம் முறை நாங்க முன்னுக்கு பேசுவோம். உங்களுக்கு தாராளமா டைம் இருக்கு இல்லையா? இதுதானே நாங்க 1 year கோர்ஸ் கொண்டு போறோம். மிஞ்சினா 1.5 year. சரியா? மிஸ் ஆயினா அப்படின்னா நாங்க இப்படியான்னு பார்த்து 1 முடிக்க பாக்குறோம். ஏன்னா அதுவும் மோல்டிசன் என்ன கொஞ்சம் இது வாஸ்டான ஏரியா, ஒரு தியரி கூட்டின ஒரு பார்ட் தான். சரியா? அதுக்குள்ள நாங்க பேசுவோம், இதெல்லாம் நிறைய பேசுவோம். சரியா? அப்ப ஃபார்மசிஸ்ட், அப்படிப்பட்ட அந்த ஃபார்மசிஸ்ட் என்னன்னு நீங்க மைண்டுக்குள்ள போகணுமே. இதுதான் ஃபார்மசிஸ்ட். சும்மா சாதாரண மக்களோட பார்வையில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மசிஸ்ட் இல்லையா? சரியா? இது எல்லாம் நாங்க காமனா இதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்க போறோம், இதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்க போறோம், அதை பத்தி பார்க்க. சரியா? அண்ட் தென் பார்மசியூட்டிக்கல் ஃபீல்ட், பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ்ன்றது சும்மா செல்ல இல்லாது. சரியா? எங்கட கண்ட்ரிலயும் தெரியாம இருக்கலாம். ஈவன் எனக்கும் கூட இந்த ஃபீல்டுக்கு வரும் வரைக்கும் தெரியும். நான் ஹோமகமியா மகரகமியா சரி ஒரு இதுக்கு போனேன், ட்ரக் மெடிசின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அங்க பார்த்தேன் பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பார்மசியூட்டிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவு வேலை செய்யறாங்க. ஒரு டேப்லெட் எங்கட கைக்கு வருது ஈஸியா. தலைவலியா நீங்க குடிச்சிட்டு போய்த்திருவீங்க பெனடோல். கெஸ்ட்ரைட்டிஸா நான் ஒமிப்ரசோல் குடிச்சிட்டு போறேன் இல்லையா? சரியா? ஒரு ஒரு இதோட நான் குடிச்சிட்டு போறேன். அது வேற கதை. அதுக்கு பின்னால எத்தனாயிரம் பேர் அதுக்கு பின்னால ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு சயின்ஸ், எவ்வளவு டெக்னாலஜி. சரியா? அது எங்கட கண்ட்ரில நான் பார்த்து இதை தாண்டி வந்த அவுட் பிரேக் என்ன கொரோனா. சரியா?
இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இதுக்கும் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வந்து பேக்போன். அதான் இங்க கொடுக்கறது. இப்ப கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னால பெரிய ஒரு பார்மசிக்கல் சயின்ஸ் இருக்கு. சரியா? உண்மையில நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சூஸ் பண்ணது நல்ல ஒரு பாத். மேபி நீங்க இன்னொன்று படிக்கிறதா இருக்கேன்னு வேற ஒன்றா சேரும், அது ஓகே ஃபைன், அதுல உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. சரியா? அதுல ஃபீல்ட் உங்களுக்கு போகலாம். அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த ஃபீல்டை நீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நேரம் நஷ்டம் போகாது. எப்படியுமே டிமாண்ட் உள்ள ஏரியா. ஒரு அன்றைக்கு சரிதா மிஸ் என்ன கிளாஸ் ஏறினீங்க, இது நாங்க இதை யோசிச்சது கூட, நாங்க படிக்கிற நேரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்ச கூட, இப்ப சிங்கள மீடியம்ல அவ்வளவு இருக்கு. அவங்க எப்படியோ போறாங்க. அவங்கள்ட்ட நூற்றுக்கணக்கான ஆட்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. செய்யற ஆட்களுக்கும் நல்ல டீச்சர்ஸ். சரியா? எங்கட ஒன்று ரெண்டு அவைலபிளா இருக்கு. ஃபேமஸான சில பேர் டியூட்டர்ஸ் இருக்கு. சரியா? அது இல்லாம ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எங்கட ஆட்களுக்கு எங்களால ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இது மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல. நிறைய அந்த சான்ஸ் இல்ல. சரியா? இப்ப எங்கடவங்க படிச்சுட்டு நஷ்டமாகறாங்க சில பேர். சரியா? இது அழகா வீட்டுல இருந்து படிச்சு போட்டு கொழும்புக்கு ஒரு 2-3 ரவுண்ட் வர வேண்டியிருக்கும். நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி, நீங்க வேலை ஒன்று போக விருப்பம் இல்லைன்னா கூட லைசன்ஸ் கொடுத்து மந்த்லி அழகா வீட்டுல இருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதை தாண்டி நீங்க போக விரும்பினால்தான் எங்களை மாதிரி நீங்க எங்களுடைய கண்டாக்ட்ல இருங்க, நாங்களும் கட்டாயம் சொல்லித்தரோம். சரியா? ஓகே, எக்ஸாமினேஷன்டா எல்லாருக்கும் தெரியும் ஃபைனல் ஒரு எக்ஸாம் இருக்கு. சரியா? இதை நான் பேசுவேன், அதுல எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு என்ன விஷயம். அடுத்து வந்து யாரு படிச்சுட்டாரு உங்களுக்கு சொல்லிட்டேன் தானே, தானம் என்னோட மிஸ்ஸும் இருக்காங்க. சரியா? நாங்க 2 பேரும் தான் கொண்டு போறோம். சங்கீதா, ஓகே. முதலாவது விஷயம், வாட் இஸ் பார்மசி? சரியா? நீங்க இந்த தியரியை பார்க்க வேணாம், நீங்க சும்மா யோசிங்க. வாட் இஸ் பார்மசி? பார்மசின்னா என்ன? பார்மசின்னா என்ன? ஓரளவுக்கு நாங்க பேசுறோம். பார்மசிஸ்ட பத்தி கூடிய பேசல, பார்மசியை பத்தி பேசல. பார்மசின்னா என்ன? ம்? பார்மசின்னா என்ன? யோசிச்சு பாருங்க. நல்லா டிஸ்கஸ் பண்ணி அழகா படிக்கலாம். சரியா? இன்னொரு விஷயம், chat பண்ணுங்க. இல்லைண்டா பேச விருப்பம்டா பேசுங்க, பேசிட்டு ஆகனால அப்ப இதே உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா போய்த்திரும். வைவாவோ பிராக்டிகல் எக்ஸாமோ பயப்படவே வேணாம். அது கொஞ்சம் தான் பேச வேண்டியிருக்கும், அது வேற கதை. அதுக்கே உங்களுக்கு இது நல்ல பிளாட்ஃபார்மா போயிட்டு. சரியா? ஓகே, யோசிச்சீங்களா? ஃபார்மசின்னா என்னன்னு சட்ல சொல்லுங்க பாப்போம். இல்லைண்டா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஃபார்மசி, வாட் இஸ் ஃபார்மசி? ஃபார்மசின்னா ஓகே பாருங்க, ஃபார்மசி என்று சொல்றது வந்து முதலாவது நாங்க டெபினேஷனை பார்ப்போம். இதுல என்ன சொல்றன்றது, the pharmacy is well transformed profession that combines the integration of healthcare science, direct patient relationship and business and computer technology. சரியா? இத இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான இதா பார்க்காம மொழி ஈஸியா விளங்குதுங்களா? Pharmacy is a branch of the health science that focus on the preparation, dispensing and proper use of medicine. Very good. நல்ல ஒரு ஆன்சர். சரியா? அதுவும் சரி. சரியா? ஓகே. இன்னொரு விஷயம் என்ன தெரியும், இப்ப நீங்க சொன்னாவும் சரி, நான் இதுல போட்டிக்கிறேன். சரி, மொழி விளங்குதா? இந்த பார்மசியூட்டிக்ஸ்ன்றது இருக்கே, இது வந்து என்ன சொல்லலாம், மொழி விளங்குற மாதிரி சொன்னா நாங்க எல்லாம் தமிழ் படிச்சா கற்று எழுதுறது அந்த மாதிரி. சரியா? சரியான டேர்ம்ஸ் சரியான வேர்ட்ஸை பிடிச்சிங்கன்னு சொன்னா பார்மசியூட்டிக்ஸ் பார்ட்ல நல்லா அழகா ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்னா நல்லா வந்துடலாம். சரியா? எனக்கு 2 எக்ஸாம் இதுல மெயினா நடந்துச்சு. 2லயுமே எனக்கு டாப் மார்க்ஸ் வந்துச்சு. பார்மசியூட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல டாப் இல்ல, எனக்கு முன்னாள் ஒருத்தருந்தாங்க. 2வது ஃபைனல் எக்ஸாம்ல டாப் மார்க்ஸ் வந்துச்சு. பெஸ்ட்லயே ஆக கூட மார்க்ஸ் வந்துச்சு. சரியா? அது டெக்னிக். அதான் நான் சொல்றேன், ஸ்டடின்றது வந்து ஸ்மார்ட். சரியா? இப்ப நான் வந்து நிறைய முன்னுக்கு வந்தேன்.
ரேங்க்லையும் முன்னுக்கு வந்து 2 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாவே டொப்ல வந்துச்சு, அடுத்தது இல்லை டொப்பு பின்னால மாய வந்துச்சு. அதுக்காக நான் ஃபுல்லாவே பாடம் தான் படிச்சுட்டேன் அப்படின்னு இல்லை, நல்லா ஜொலி பண்ணேன், நல்லா இருந்து அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா உண்மையில இதை சக்சஸா கொண்டு போய்த்திடலாம். சரியா? ஓகே. அப்ப பார்மசி என்று சொல்றது ஒரு ப்ரொஃபஷன். சரியா? ஜாப், ப்ரொஃபஷன், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நான் பார்மசி ஜொப் என்று சொல்லல. அது நாங்க இப்ப வழக்கத்துல கூட நாங்க ஜொப் என்று சொல்ல மாட்டோம், சும்மா பேச்சு மொழி கூட்டுல சொல்ற வேற விஷயம். நாங்க ஒரு கொஞ்சம் எடுக்கேட்டடா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற நேரம், ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருக்கிற நேரம் நாங்க எங்கட ஃபீல்ட சொல்றது ப்ரொஃபஷன். இட்ஸ் நாட் அ ஜாப். விளங்குதா? ஏன்னு சொன்னா ஜாப் பண்ணா சும்மா செஞ்சுட்டு வரலாம். ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் ஒருத்தர் காலையில 9க்கு போறாரு, 5க்கு வராரு, செய்யறாரு, ஓகே, அது ஜாப். ஆனா பார்மசின்றது நீங்க நம்புறீங்களா? அப்படி செய்யலுமெண்டு கவுண்டர்ல இருந்தா எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா பேஷன்ஸ். என்னென்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான கேள்வி வரும். உங்களுக்கு மேபி விலங்கெல்லாம் இதே கொடுக்குறாங்க, இதே விஷயம் நீங்க அப்படி பார்த்திருந்தீங்கடா. ஆனா நீங்க நினைக்கிற அதுல எத்தனை கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு வித்தியாசமான கேள்வி வருது ஒவ்வொரு பேஷண்ட்ட இருந்தும். சரியா? அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு இப்படித்தான் சிஸ்டமைஸ்ட் ஆயின மாதிரி ஒரு ஜாப் செய்ய இயலா. விளங்குதா? எங்களோட சுய சிந்தனை ஒன்று இருக்கு இல்லையா, அதை யோசிச்சு தென் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்க படிச்ச விஷயத்த வச்சு அப்ளை பண்ணித்தான் அதுக்குரிய சொல்யூஷன். மேபி சில நேரம் நாங்க மிச்ச பார்மசிஸ்டோட, சீஃப் பார்மசிஸ்டோட டிஸ்கஷன் பண்ணித்தான் சில நேரம் சொல்யூஷன் கொடுக்குறது. விளங்குதா? இப்ப லாயர்ன்னு சொல்றது அது ஜொப்பா? இல்ல, அது ப்ரொஃபஷன். டாக்டர் அது ப்ரொஃபஷன். சரி, என்ஜினியர் அது ப்ரொஃபஷன். அது வந்து மைண்டால நிறைய ஒர்க் பண்ணணும். சரியா? ஜாப் பண்ணா ஜஸ்ட் போனா வந்தா செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா அப்படி இல்லை, சில ஃபீல்டு இருக்கு, அது ப்ரொஃபஷன். அது வந்து அப்படி செய்ய இயலாது. சரியா? அப்ப இதுக்கு நான் சொல்றது வெல் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ப்ரொஃபஷன். சரியா? நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், நல்ல ஒரு தொழில் ப்ரொஃபஷன். விளங்குதா? சரியா? நான் சொல்றது விளங்கிருக்கு. that combines, இதுல உள்ளடங்குற விஷயம் the integration of healthcare science. கட்டாயம் healthcare science, health ஃபீல்டுக்குரிய சயின்ஸ் இருக்குது. அது முதலாவது விஷயம். அந்த பாட்டோடு சம்மந்தப்படும். இப்ப நீங்க நம்புறீங்களா இப்ப படிச்சத அதே மாதிரி எங்களை அப்ளை பண்ணிட்டு போயிடமாண்டு? இல்ல, டெய்லி அப்டேட் ஆகவே வேணும். பார்மசிஸ்டாக இருக்கணும்னு சொன்னா டெய்லி அப்டேட் ஆக இருக்கணும். விளங்குதா? இப்ப புதிய ஒரு கேன்சர் ட்ரக் வந்துச்சு. சரியா? வந்ததுமே நீங்க அதை பார்த்து, இப்ப அதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இப்ப நாங்க படிச்சிருக்க மாட்டோம். புதுசு ஒண்ணு வந்தா நான் வந்து தர லீஃப்லெட்டை ரீட் பண்ணித்தான் நான் விலங்கெடுக்கணும். சரியா? அந்த லீஃப்லெட்டை பார்த்து விலங்கெடுத்து தான் நான் என்ன சொல்லணும், அதுக்குரிய இதை கொடுக்கணும். சர்ச் பண்றதும் இன்டர்நெட்ல தாண்டி இது வரும், அதெல்லாம் பார்த்து தான் நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஒரு பேஷண்ட் கூட அட்வைஸ் கொடுக்கணும். இப்ப இன்ஹேலர்ஸ் வருது, வீசிங் யூஸ் பண்ற எல்லா இன்ஹேலர்ஸும் ஒரே மாயா? இந்த டெக்னாலஜி இதுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகுது. சோ தட் நாங்க மெடிசின் டிஸ்பென்ஸ் பண்ற நாங்களும் அப்டேட் ஆகணும் டெய்லி. சரியா? அதுதான் ஹெல்த் கேர் சயின்ஸ்ன்றது. அது எங்களோட பேசிஸ்ல வரும். இதை விட மேல போற நேரம் பார்மசிஸ்ட்ல இன்னும் இதை விட பார்மசியூட்டிக்கல் சயின்சஸ் ஃபீல்ட், ட்ரக் மேனுஃபேக்சரிங் பார்மசிஸ்ட் இதை விட அப்டேட்டடான ஹெல்த் கேர் சயின்ஸ் தேவை. இன்டிகிரேட் ஆகுது, தொடர்பு படுது. சரியா? அண்ட் தென் டிரெக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். சரியா? இது வந்து என்ன ஒரு வார்த்தையில சொல்லல, பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கே அது வேற லெவல். சில பேர் வருவாங்க அக்ரெசிவ், சில பேர் வருவாங்க கைண்ட், இன்னும் சில பேர் பரிவில்லை. நீங்க சொல்ற சில நேரம் ஒரு மாதிரி கொஞ்சம் சைக்கோவான ஆட்கள் கூட மருந்து எடுக்க வருவாங்க, அந்த நோய் அந்த நிலைமையால. சில நேரம் நாங்க கேட்கவே மாட்டோம், அவங்களோட கவலை எல்லாம் கொட்டுவாங்க, எங்களுக்கு அடுத்த பேஷண்ட்டும் கொடுக்கவும் வேணும். விளங்குதா? அப்ப டிரெக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் நிறைய சம்பந்தப்படு. அண்ட் பிசினஸ் கட்டாயம். அதனாலதானே அங்க பார்மசிஸ்ட பிடிச்சாங்க, இந்த பார்மசிஸ்ட பிடிச்சாங்கன்னு நியூஸ் எல்லாம் வருது. கிட்டத்துலயும் அந்த மகரக மேல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 years கேப்புக்குள்ள மகரகமையில மெடிசின்ஸ் களவாண்டி இந்த மாதிரி பார்மசிஸ் கொஞ்சம் கவர்மெண்ட்ல மாட்டிருந்தாங்க. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ், நாங்க சரியா மெயின்டைன் பண்ணணும். எங்களுக்கு தர கவர்மெண்ட்னா ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் நாங்க கவுண்ட் காட்டணும். மிஸ் ஆயினா பிரச்சனை. இந்த சில டேப்லெட் 2000, சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து 1 லட்சம் 2 லட்சம், இப்படியான கவர்மெண்ட் கொடுக்குது. சரியா? அண்ட் தென் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கட்டாயம் வேணும். இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இருந்துட்டு ஜஸ்ட் கொப்பி புக் அதோட வச்சுட்டு போகலாம். சரியா? இதுதான் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம்
ஒரு லொகேஷன், ஒரு பிளேஸ், இதுதான் pharmacy அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்ல இந்த pharmacy is a well transformed profession that combines, அது உள்ளடங்குது, இவ்வளவு எல்லாத்தையும் உள்ளடங்குது. சரியா? இது உங்களுக்கு டெபினிஷனாவே எக்ஸாம்ல எழுத வருமான்னு கேட்டா இல்ல, மோஸ்ட் ப்ராபப்ளி இல்ல. அப்படி தேவைப்பட்டாலும் நான் சொல்லுவேன். ஆனா ஜஸ்ட் உங்களோட மைண்ட்ல இருக்கணும். சரியா? உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களோட எக்ஸாம்ல வரப்போறது வந்து 50 MCQs அண்ட் தென் SCQ டைப், ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ டைப் வருது. மொத்தமா ஃபார்மசியூட்டிக்ஸ் தான் நாங்க மெயினா பாக்குறது. ஃபார்மசியூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். சரியா? ஃபார்மகோக்னசி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதை இன்க்ளூட் பண்ணிருந்தா இப்ப பேச வேண்டிய தேவையில்லை. ஆ, சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்றீங்க. சரியா? எல்லாத்தையும் சேர்த்தி 50 MCQ, எல்லாத்தையும் சேர்த்து SCQ டைப் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான், வெரி ஈஸி. சரியா? ஓகே, வாட் இஸ் யுவர் எய்ம்? பிகம் ஃபார்மசிஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டேன். என்ன எய்ம்? சரியா? என்ன எய்ம்? ஃபார்மசிஸ்ட் ஆகணும். One who is qualified as a pharmacist and having the license to practice. Pharmacy registered pharmacist. நீங்க நம்புறீங்களா? pharmacist என்று சும்மா செய்யலும். இப்ப ஒரு பிரைவேட்டா ஒரு டிகிரி முடிச்சா அவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல கூட டீச் பண்ணலாம். ஆனா ஃபார்மசி நீங்க பிரைவேட்டா ஃபார்மசி உள்ள போயிட்டு ஒர்க் பண்றதாக இருந்தாலும் யூ ஷுட் ஹாவ் அ லைசன்ஸ். கட்டாயம் லைசன்ஸ் வேணும். அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் ஆயிக்கிறது ஓகே. மத்தபடி ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்கணுமாக இருந்தா, ஒரு ஃபார்மசி ஒன்று ஓபன் பண்ணணுமாக இருந்தா கட்டாயம் லைசன்ஸ் இருக்கணும். ஸ்ரீலங்கன் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது SLMCயால தருவாங்க. அது இருந்தால் மட்டும்தான் ஃபார்மசிஸ்டாக வேலை செய்யணும். இந்த கேள்வி எனக்கு இவ்வளவு சின்ன ஸ்லைட்ல இது பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் யுவர் எய்ம்? பிகம் அ ஃபார்மசிஸ்ட். என்ன எய்ம்? எனக்கு இது இப்படி சின்னதா போடல. நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா, பொதுவானதை போட்டிருக்கேன். இதுக்கு பின்னால ஒவ்வொருத்தர் மைண்ட்லயும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சரியா? உண்மையிலே நான் கூட யோசிச்சிருக்கேன், நிறைய இதுல பார்த்திருக்கேன். வேற ஒரு ஃபீல்ட்ல போய்த்திருந்தா கூட நான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ், இவ்வளவு ஒரு இது வந்திருக்குமான்னு தெரியும். சரியா? உங்களுக்கும் விளங்க போக போகும். சரியா? ஓகே, ஃபார்மசிஸ்டுக்கான டெஃபினிஷன். சரியா? சிம்பிளா முதலாவது சொல்றேன்டா, எக்ஸ்பர்ட் ஆன் பார்மசியூட்டிக்கல், எக்ஸ்பர்ட் ஆன் ட்ரக். நாங்க மெடிசின் சொல்ற இன்னொரு டேர்ம் ட்ரக், DRUG, ட்ரக். சரியா? எக்ஸ்பர்ட் நாங்க இந்த டேர்மை கொடுப்போம். எக்ஸ்பர்ட்னா அவங்க அதுல அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. மத்ததுமா இல்ல, இதுல அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எக்ஸ்பர்ட் ஆன் பார்மசியூட்டிக்கல். சரியா? அடுத்த விஷயம் என்ன? இதுல இது தவிர அவங்கள நாங்க டீட்டெயிலா சொல்ல போறோம்டா. ஒரு பார்மசிஸ்ட டீட்டெயிலா அவங்க என்னன்னு சொல்ல போறோம்னு சொன்னா, குவாலிட்டி அஷூரன்ஸ் அதுல மெயினாக அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. பார்மசிஸ்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ்டா, இப்ப நீங்க ஒரு மெடிசீனை மார்க்கெட்ல வரக்கூடிய பார்மசிஸ்ட், ஒரு மருந்தை நீங்க வாங்கி குடிக்கிறீங்க, என்ன நம்பிக்கையில குடிக்கிறேன்? என்ன நம்பிக்கையில குடிக்கிறேன்? அதை குடிச்சு மேபி உங்களுக்கு நலவு நடக்காம உசுறு போன டிசைனா, இது யோசிச்சுக்கிறீங்களா? எப்படி நீங்க நம்புறீங்க? எப்படி எல்லாரும் தைரியமா ஈஸியா ஒரு பெண்டோலா இருந்தாலும் வாங்கி குடிக்கிறாங்க? எப்படி ஹாஸ்பிட்டல் எல்லா மருந்தையும் எடுக்கிறாங்க சிம்பிளா? சிம்பிளா ஒரு நோய் வந்து அட்மிட் ஆகி கிளியர் அவுட் பண்ணிட்டு வராங்க. பார்க்க ஓரளவுக்கு சிம்பிளா. இதுக்கு பின்னால அவ்வளவு ஈஸியா கவர்மெண்ட் வந்து ஒரு மெடிசினையும் வெளியே விடாது. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இல்லாத எந்த ஒரு மெடிசனும் மார்க்கெட்ல விற்கல. சரியா? எந்த ஒரு ஃபார்மசியுமே கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இல்லாம வரையல. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இல்லாத எந்த ஒரு ஃபார்மசிஸ்டும் ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ண இயலாம். அதான் இதுல இருக்கக்கூடிய டிமாண்ட். இது எல்லாராலையும் செய்யல. கட்டாயம் குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணப்படுது. குவாலிட்டி அஷூரன்ஸ் மீன் இந்த குவாலிட்டி வந்து ப்ரூவ் பண்ணப்படுது, அதுக்குரிய குவாலிட்டி நிர்ணயிக்கப்படுது. விளங்குதா? குவாலிட்டி நிர்ணயிக்கப்படுது, குவாலிட்டி வந்து தீர்மானிக்கப்படுது. சரியா? குவாலிட்டி அஷூரன்ஸ் கட்டாயம். ஓ, சும்மா இல்ல, அதுக்கு ஒரு பாடி இருக்குது. ஸ்ரீலங்கால உங்களுக்கு இதுல பின்னால பேசுவோம், மெடிசினை ரெகுலேட் பண்ணதுக்கு கொண்டு ஒன்று இருக்குது, குவாலிட்டியை செக் பண்றதுக்கு வேண்டு கொலம்புல ஒரு மெயினான ஒன்று இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தா அது வந்துடும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த ஹெல்த் மினிஸ்டர் முன்னால இந்த கேலி ராம்புக்கல்ல, ஓ கேலி ராம்புக்கல்ல தானே ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாரு. அவருடைய காலத்துல தான் அந்த என்ன இம்யூனோகுளோபியூல்ஸ்
இது சரி ஒன்றுக்கு இந்த தண்ணி கலந்த இஷ்யூஸ் வந்து பேஷண்ட்ஸ் டெத் ஆகி அப்படி ஒரு கேஸ் வந்துச்சு. சரியா, அது நியூஸ்ல நிறைய காட்டின இன்னும் பேசப்படுது. சரியா, அது அதெல்லாம் இப்படி குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி குவாலிட்டி இது வார நேரம் எத்தனை பேர் ஜெயில்ல இருக்காங்க, எத்தனை பேர் உள்ள போனாங்க தெரியுமா? ஏன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாம் அவ்வளவு மெயின்டைன் பண்ணுது, அவ்வளவு மெயின்டைன் பண்றேன். சரியா, அதை யாரு செய்யறேன்டா? பார்மசிஸ்ட். சரியா, நீங்க அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ற பாடிக்கு போனா அங்க ஒர்க் பண்றது கூட பார்மசிஸ்ட். சரியா, அடுத்த விஷயம் அது குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றது. முதலாவது ட்ரக் மெடிசின்ல எக்ஸ்பர்ட், அடுத்த விஷயம் குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றது. மற்றது மெயினான விஷயம் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் செயின் வந்து மேனேஜ் பண்ணப்படுது. அப்படின்டா இதுல மெயினா கவர்மெண்ட் ரிலேட்டடா போட்டு இது பிரைவேட்டுக்கும் வரும். குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ற பிரைவேட்லயும் குவாலிட்டி செக் பண்ணப்படுது, அதுக்குரியது அதை செய்யப்படுது. சரியா, நீங்க பிரைவேட் போனாலும் கவர்மெண்ட் போனாலும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். சரியா, எல்லா மருந்துமே இங்க இல்ல, சிலது என்ன செய்யற நாங்க இம்போர்ட் பண்றோம். அங்க வரக்கூடிய ஸ்டாக் அதை எப்படி மெயின்டைன் பண்ற, தென் அதை எப்படி அடுத்தடுத்த இது கொண்டு போற, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ற, கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும், விளங்குதா? அந்த வேலையும் பார்மசிஸ்டால நடக்குது. அடுத்து வந்து பிரைசிங் ஸ்ட்ரக்சர், பிரைசிங் நினைக்கிற மாதிரி கொடுக்கலாம் மெடிசின்ஸுக்கு. அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நல்ல ப்ராஃபிட் இருக்கு பார்மசி போட்டாவும், உண்மையிலே இருக்குது. சரியா, அதுக்குரிய பிரைசிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது மெயின்டைன் பண்ணப்படுது பார்மசிஸ்டால. சரியா, அடுத்தது டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது, வேற பேஷண்ட்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்கப்படுது பார்மசிஸ்டால. டாக்டரையும் பேஷண்ட்டையும் இணைக்கக்கூடிய அடுத்த ஒரு ஆள் வந்து பார்மசிஸ்ட். முக்கியமான அடுத்த விஷயம் நீங்க தெரிய வேண்டியது, நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போவீங்க. சரியா, போனா இன்னும் லேபுக்கோ செக்கிங்கோ இல்ல வேற வேற தேவைக்கோ இப்படி எல்லா விடவும் நீங்க போவீங்க, டென்டலோ எங்கேனாலும் போவீங்க. சரியா, எல்லாம் பேய்த்து இப்ப நீங்க டிக்கெட் வெட்ட போற நேரம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இடையிலையும் தேவைப்படும். டிக்கெட் வெட்டுண்டா கூட கடைசியா எங்க வருவீங்க? அகெயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்மசிஸ்டே வருவீங்க, பார்மசிக்கு வருவீங்க. சரியா, அப்ப பாருங்க உங்களோட கையில எவ்வளவு பொறுப்புண்டா. பேஷண்ட் கடைசியா மருந்து குடிக்க முன்னால சம்பந்தப்படுறாள் நீங்க. டாக்டர்ஸ் பிள்ளை போகாம இல்ல, நிறைய பிள்ளை போகும். சில பேரு போறது, சில பேரு புரியாதல நிறைய பிள்ளை போகாம இல்ல, விளங்குதான்? அப்ப அந்த இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஓவர் த கோலோ இல்ல பேஷண்ட் அனுப்பியோ இல்ல நீங்க நேரடியா டாக்டர்ஸோட போய் பேசியோ எப்படியோ இருக்கக்கூடிய பிழைகள் பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணி லாஸ்டா பேஷண்ட காரியம் நீங்க கொடுக்க போற. நீங்க தான் அந்த சங்கிலியில அந்த தொடர்ல கடைசியா சம்பந்தப்படுற பார்மசிஸ்ட். பார்மசிஸ்ட் தான் கடைசியா சம்பந்தப்படுறது. பிரைவேட்டோ கவர்மெண்டோ எதுவாக இருந்தாலும் பார்மசிஸ்ட் கடைசியா பேஷண்டோட சம்பந்தப்படுறது. சரியா, இது மைண்ட்ல இருந்தாலும் சர்வீசஸ் சரியா கொடுப்பீங்க. சரியா, ஏன்னா இந்நேரம் மைண்டுக்குள்ள போகும், மிஸ் ஆயிட்டா உசுறு போய்த்திரும் பேஷண்ட். சரியா, அதுதானே சொல்றேன். இப்ப எங்க கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் எடுகேஷன் சைடும் போதும் மெடிசின். இப்ப நீங்க உங்களுக்கு யாராவது மெடிசன் கொடுக்குறாங்கன்னா சொல்லி கொடுங்க, அவங்க தெரியணும், அவங்க எவ்வியாரா இருக்கணும். தொடர்ந்து மருந்து குடிக்கிறேன்னா என்னத்தை குடிக்கிற, சில பேர் பேரு கூட தெரியா, அப்படி இருக்கவே கூடாது, தெரியணும். நாங்க பேசுறோம், நாங்க ஏதாவது சில பேரை தெரிஞ்சுக்கோங்க, தெரியணும், சொல்லி கொடுக்குறேன். இதை எதை குடிக்கிறேன்னு கேட்டா நான் கட்டாயம் சொல்லி கொடுக்குறேன், அவங்க தெரியணும், விளங்குதா? சரியா, ஏடா அந்த இடத்துல மிஸ் ஆயிட்டா, தவறு ஏதாச்சும் மிஸ் ஆயிட்டா பேய்த்துரும், டெத். ஐசியூ வரை போன கேசஸ் இருக்குது, டெத்துக்கு போன கேசஸ் இருக்குது. சரியா, மருந்து மாறி கொடுத்து மருந்து மாறி குடிப்பட்டு இந்த மாதிரி இஷ்யூஸால இப்படி போனதும் இருக்குது. சரியா, அப்ப இந்த இடம் கூட இதை நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துலயும் சர்வீசஸ் சரியா கொடுக்க பார்ப்பீங்க. இப்ப ஈவன் நாங்க கூட வேலை முடிச்சுட்டு சில நேரம் ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயினாலும் ஒரு பேஷண்ட் வந்தா பொறுமையா, எங்களுக்கு பர்சனல் லைஃப்ல எவ்வளவு வேலை இருந்தாலுமே அதை பொறுமையா இருந்து கொடுத்துட்டு வருவேன். எனக்கு அது ஒரு ப்ரொஃபஷன், அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லையா? சரியா, நிறைய பார்மசிஸ்ட் மைண்ட்ல உண்மையிலே இருக்கும். அவங்க கவுண்டர்ல போய்த்திருந்தா எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸோ இல்ல வேற வேற ஃபேமிலி இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய, உங்களுக்கு கிளாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதனாலதான் நிறைய பேர் மெசேஜுக்கு ஒரே ஐடியா ரிப்ளை பண்றேன்னு இல்லை, இல்லைங்க? அந்த கவுண்டர்ல இருக்கிற நேரம் அதெல்லாம் ஒரு சைட் வச்சுட்டு தான் அந்த தொழில் செய்யப்பட்டது, விளங்குதா? சரியா, உண்மையில அவ்வளவு பொறுப்பு இருக்குது, அவ்வளவு வேலை இருக்குது, நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். சரியா, இதெல்லாம் பார்மசிஸ்டன் தான் யாருன்ற விஷயம். சரியா, உங்களுக்கு பார்மசிஸ்டன் தான் என்னன்னு டிஃபைன் சொல்லி
செல் டெஃபினேஷன் பண்ணுங்கன்னு தரமாட்டாங்க கேள்வியில. தேவைப்பட்டா சொல்லுவேன், சரியா? ஆனா நீங்க தெரியணும் இதுக்கு பின்னாடி நீங்க இதைத்தான் ஃபுல்லா படிக்க போறேன். அப்ப முதல்ல பார்மசிஸ்டா என்னன்னு தெரியணுமே. ஆனா இந்த டேர்ம் மறந்துடக்கூடாது, எக்ஸ்பர்ட் on pharmaceutical, so that highlighted. விளங்குதா? எக்ஸ்பர்ட், ட்ரக்ல எக்ஸ்பர்ட் அப்படின்ற விஷயம், சரியா? ஓகே. ஓகே, இப்ப நாங்க தியரி பார்ட் இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு தியரி பார்ட் பார்த்தோம், சரியா? இதுவும் தியரிக்குள்ள இன்க்ளூட் ஆகுறது தான் ப்ராக்டிக்கலுக்கு தேவையானது. இப்ப நீங்க ஒரு ஐடியா இல்லாம வந்திருக்கீங்க, சில பேர் கிளியரா ஐடியா இருந்து வருது, சரியா? ஓகே. ஸ்ரீலங்காவில ஃபார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய வழியை தான் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறது, சரியா? முதலாவது விஷயம், இந்த சிலோன் மெடிக்கல் கவுன்சில் சிஎம்சிசி சிஎம் இதுல ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், சரியா? யாராக இருந்தாலும் சிஎம்சிசில ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸ்ரீலங்கால பார்மசிஸ்டா வேலை செய்யணும், லைசன்ஸ் கொடுக்குறேன்டா. தென் இங்கால தந்திக்கிற வந்து உம் எப்படி எங்கட நாட்டுல பார்மசிஸ்டா வேலை செய்யறேன்டா எங்கெங்கெல்லாம் அவுட் ஆகலாம்ன்ற விஷயம். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, இது பிஃபார்ம் அல்ல, பயாலஜிக்கல் சயின்ஸ்ல போயிட்டு அதன் மூலமா ஒரு நான் நம்புற ஹை ரிசர்ச் எடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தெரிவு செய்யப்படுறாங்க. தென் அவங்களுக்கு பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல மட்டும் இருக்கு, அது வேற, சரியா? இது தவிர பிஃபார்ம் அதர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வரும், சரியா? இது குவாலிஃபிகேஷன், சரியா? அது இதுல சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்கு, அதை பொறுய பார்ப்போம். நாங்க இந்த விஷயத்த பார்ப்போம் முதலாவது, சரியா? இந்த ஆட்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீலங்காவில என்ன செய்யலும் ஒரு பார்மசிஸ்டா வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறது, சரியா? அடுத்த பிஃபார்ம் யூனிவர்சிட்டி இப்ப பேராதனி, டுஹுனு, ஜப்னா, ஜப்புர இதெல்லாம் இருக்க பிஃபார்ம், அவங்களுக்கு அவுட் ஆகிறதால வரையில, சரியா? பிஎஸ்சி இன் ஃபார்மசி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, கேடியு, இது ரெண்டு மூலமாகவும் பிஎஸ்சி இன் ஃபார்மசி பயாலஜிக்கல் சயின்ஸால வந்து தென் அதுல செலக்ட் பண்ணப்படுற ஆட்கள் வந்து பிஃபார்ம் ஃபார்மசிஸ்ட் குவாலிஃபிகேஷனை எடுக்கிறது. தென் டிப்ளமா இன் ஃபார்மசி கொலம்போ யூனிவர்சிட்டியால் நடக்கிறது, எங்களுக்கு செய்யறது, சரியா? டிப்ளமா இன் ஃபார்மசி நாட் ஓன்லி கொலம்போ, அடுத்து வந்து என்ஐஹெச்எஸ் இருந்துச்சு கழுத்துற, இந்த ரெண்டாலையும் அவுட் ஆகிற ஆட்கள் அவங்களுக்கு வந்து பார்மசிஸ்டாக வேலை செய்யணும், சரியா? இந்த எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எடுப்பாங்க, எஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்ட் பை சிஎம்சிசி, ப்ரொஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்ட் பை சிஎம்சிசி. இந்த ரெண்டு டைப் ஆஃப் இதுதான் எடுப்பாங்க, இது சர்டிபிகேட், சரியா? ஓகே. உங்கள்கிட்ட கேக்குறேனே, நான் தானே இவ்வளவு நேரம் பேசுறேன், நீங்க என்ன எடுத்து பார்மசிஸ்டா வருவீங்க ஃபியூச்சர்ல இதை கம்ப்ளீட் பண்ணீங்க இது சொன்னா உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் தருவாங்க? எஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்டா, ப்ரொஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்டா? efficiency as a pharmacist. எஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்ட், அதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே வச்சுக்கிறேன். நான் தான் ஞாபகம் வச்சு உண்மையில எக்ஸ்டர்னல் பார்மசி எஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்ட் இஇ அப்படின்னு, சரியா? இந்த டிப்ளமா இந்த மாதிரி வரக்கூடியவங்களே ப்ரொஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்ட் கிடைக்கும், சரியா? நீங்க எடுக்க போறது, நீங்க ஃபியூச்சர்ல எடுக்க போற சர்டிபிகேட் வந்து உண்மையிலே உங்களுக்கு இப்படி சர்டிபிகேட் கொடுப்பாங்க, சர்டிபிகேட் ஆஃப் எஃபிசியன்சி ஆஸ் அ பார்மசிஸ்ட். சர்டிபிகேட் வேற கொடுப்பாங்க, லைசன்ஸ் வேற கொடுப்பாங்க. உங்களுக்கு எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர் நம்பர் வந்து வேறையா செப்பரேட்டா கிடைக்கும். நீங்க ஒரு பார்மசிக்கு லைசனை கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன், அந்த லைசன் அந்த நம்பர் அது கொடுக்கப்படும், விளங்குதா? இல்ல நீங்க ஒர்க் பண்ணா உங்க லைசனை வச்சுட்டு உங்களுக்கு தாராளமா போயிட்டு ஒர்க் பண்ண, சரியா? இதான் வழி. பாருங்க எவ்வளவு இது மட்டும் தான் வழி ஸ்ரீலங்கால ஃபார்மஸ்ட் ஆகுறேன்டா. நிறைய பேர் கேட்பாங்க அப்படி எழுமா இப்படி எழுமா, நான் தெரியும் இவ்வளவுதான் இது வரைக்கும் நிக்கிற வழி, சரியா? அதுல ஒரு வழிதான் என்ன நீங்க சூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, எங்க நீங்க சர்டிபிகேட் முடிச்சாலும் டிப்ளமா முடிச்சாலும் டிகிரி முடிச்சாலும் லாஸ்டா எங்க போகணும்? எஸ்எல்எம்சிக்கு போகணும். இப்ப நீங்க எங்கள்கிட்ட வாரீங்க தானே, நீங்க எக்ஸ்டர்னல் வாராக ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ப்ரோசஸ் முடிச்சுட்டே வரணும், சரியா? இப்ப கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஆட்கள், நாங்க கொலம்போ யூனிவர்சிட்டி டிப்ளமா இருக்கலாம் என்ன செஞ்சோம்னா நாங்க போய் தாங்க படிக்கிறோம்,
அந்த ப்ராசஸ் முடிய எங்கிட்ட இவங்களே ஹேண்டில் பண்ற எக்ஸாம் வைக்கிறதெல்லாம் இந்த டிகிரி முடிச்ச ஆட்கள் கூட அகெயின் வரணும் எஸ்எல்எம்சிக்கு, அங்க ரெஜிஸ்டர் ஆகணும். அங்க ரெஜிஸ்டர் ஆயின பிறகுதான் இந்த தொழில் செய்யறது. அதுதான் நாங்க பிராக்டிஸ் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் மீன் பிராக்டிஸ் தொழில் செய்யறது. அதுக்கு நாங்க சொல்றேன் பிராக்டிஸ்னா பிராக்டிஸ்னா பிராக்டிஸ் பண்றது தொழில் செய்யறது. சரியா? லைசன்ஸ் டு பிராக்டிஸ் அதுக்கு பிறகுதான் தாரு. சரியா? இது பிராக்டிகலான விஷயம். இது தியரி இல்ல. நீங்க விளங்கெடுக்கணுமே என்ன விஷயம், இது என்ன படிக்கிற, எங்க ரெஜிஸ்டர் ஆகும், எப்படி லைசன்ஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கான சொல்யூஷன் தான் இதுல இருக்கு. சர்டிபிகேட் எடுத்தாலும் டிப்ளமா எடுத்தாலும் டிகிரி எடுத்தாலும் அட் லாஸ்ட் வி ஷுட் கோ ஃபார் த எஸ்எல்எம்சி and then they are releasing license to practice, then only we can practice. சரியா? ஓகே, இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷனை யாரு செய்யறா? சிஎம்சிசி. நீங்க குழப்பிக்க கூட எஸ்எல்எம்சி ஒன்று இருக்குது, சிலோன் மெடிக்கல் கவுன்சில் இருக்குது. அடுத்தது வந்து சிஎம்சிசி இருக்குது, சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் இருக்குது. சரியா? ரெண்டு இன்ஸ்டிடியூஷன். எஸ்எல்எம்சி இருக்கிறது வந்து மரதான நொரிஸ் கனல் ரோட்ல இருக்குது. சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் வந்து பொரல்ல லேடி ஜேக்கு முன்னால இருக்கிறது. சரியா? இப்ப இது வந்து எங்க இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த வந்து மரதானில தான். இப்ப இதுலன்னா இந்த யூசிஎஃப்எம் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட அதுல வந்து ஒரு கிரவுண்டா எந்த ஃப்ளோர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதுதான் சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் இருக்குது. நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போறது, லைசன்ஸ் எடுக்க போறது எஸ்எல்எம்சிக்கு. பட் உங்களுக்கு எக்ஸாம கண்டக்ட் பண்ற ஆட்கள் யாருன்னா சிஎம்சிசி. சரியா? இவங்க தான் எக்ஸாம கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் உங்களுக்கு எக்ஸாம வைக்கிறது. இவங்க தான் வைவா ரெடி பண்ணது. இவங்க தான் என்ன செய்யற, உங்களை நீங்க பாஸா ஃபெயிலான்றத டிட்டர்மைன் பண்ற ஆட்கள். சரியா? அதான் சொல்லிக்கிறது. சிஎம்சிசி ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் பில்டிங் கின்சி ரோட். ஓகே, இப்பெல்லாம் போயிட்டு இருக்கிற இடத்தை சொல்லிக்கிறது பொரல்லா. சரியா? டு ஹோம் தோஸ் ஹூ ஹேவ் ரெஜிஸ்டர்ட் வித் எஸ்எல்எம்சி ஆஸ் அன் அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்ட். சரியா? இது நீங்க ஃபர்ஸ்டா இப்போ நீங்க ரெஜிஸ்டர் ஆகுறேன்னு சொல்றதே நீங்க அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகுது. சரியா? இதான் எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷனுக்குரிய இது. அதுக்கு நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணணும். சரியா? பண்ணி தென் உங்களை எக்ஸாம் செய்யலும். எக்ஸாமுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன 50 எம்சிக்கு தான் வரும். தென் எஸ்சிக்யூ அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா படிச்சா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணலாம். இன்னொரு மித் இருக்குது, இன்னொரு ஒரு சில பேர் பிள்ளையான ஒரு எண்ணம் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாம் அவ்வளவு ஈஸியா பாஸ் ஆகலாம், அதுல நிறைய மைனஸ் மார்க்ஸ் எல்லாம் வரும், ஸோ 2-3 டைம் அட்டம் பண்ணணும், இப்படி பிள்ளையா நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. விளங்குதா? நீங்க ஸ்மார்ட்டா வேலை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. உங்களோட கையில தான் இருக்குது. நான் தெரிஞ்சு எட்ட படிச்ச பிள்ளைகளே பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே லைசன்ஸையும் எடுத்திருக்காங்க. நாங்க தொடங்கினா இப்ப ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளதான் நாங்க தொடங்கினோம். அப்ப அதுக்கு முன்னால எவ்வளவு எடுத்திருப்பாங்க? இந்த தமிழ் மீடியத்துக்குள்ள போற ஒரு பிழையான ஒரு விஷயம். சரியா? நிறைய சிங்கள மீடியாக்கள் தான் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு 5 அட்டெம்ப்ட் 5 சான்ஸ் தராங்க, அவ்வளவு தேவையில்லை. நீங்க முதலாவது பே பண்ணி முதலாவதுல உங்களுக்கு பேத்திடலாம். ஆனா எங்கிட்ட கைடன்ஸோட வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரியா? நாங்க கம்ப்ளீட்லி 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டோம். கிளாஸஸ் மேபி போஸ்ட்போன் ஆகுது, சில நேரம் டிலேஸ் வருது, இப்படி தரத்துல அப்படி இருக்குதான். ஆனா நான் சொல்றது கம்ப்ளீட் கைடன்ஸை தருவோம். சரியா? நீங்க பயப்பட வேணாம். ஆனா வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் இதுல அச்சீவ் பண்ணலாம். விளங்குதா? ஓகே, இதான் சிலோன் மெடிக்கல் கவுன்சில். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இருக்கிற இடம் இந்த போட்டோ சும்மா இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஓகே, இது வந்து சிஎம்சிசி சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். நான் சொன்ன பொரல்ல யூசிஎஃப்எம் டவர் கொலம்போல இருக்கிறது. சரியா? ஓகே, ஸ்கில்ஸ் ஆஃப் அ மாடர்ன் டே ஃபார்மசிஸ்ட். சரியா? ஸ்கில் என்னென்ன இருக்கணும் என்ற விஷயம் இது தியரியா சொல்லலாம், என்ன ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் நாலேஜ் சொல்லலாம் மேபி. ஆனா இது மாதிரி கேள்வி ஃபார்மசியூட்டிக்ஸ்ல பார்ட் 2 எஸ்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். மாடர்ன் ஃபார்மசிஸ்ட் ஸ்கில், மாடர்ன் இல்ல என்ன ஃபார்மசிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கணும். உங்களுக்கே விளங்கிருக்கு. நான் சுஜிதா மிஸ் என்ன ஃபார்மசிஸ்ட நீங்க பேசி பார்த்தேன்னா கட்டாயம் நான் இமேஜ் அப்படி இல்லை. இல்லைங்களா? குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்.
ஏன்னா எந்த நேரமுமே பேஷன்ஸோட இது பண்ண போறோம். எப்படியுமே நல்ல மொழி லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் தெரியாதாக்கள் கூட மெயின்டைன் பண்றாங்க, எழுதி மெயின்டைன் பண்றாங்க. ஆனா ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் சிம்பிளி. எப்படின்னா பேஷன்ஸுக்கு வந்து செல்ல வேண்டிய மெசேஜ் இதை இப்படி யூஸ் பண்ணுங்கன்றத சரியா கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். அப்படி இல்லைன்னா நாங்க ஸ்கில்ல வளர்த்துக்கோம். சரியா? அப்படி ஒரு ஸ்கில் இல்லைன்னா வேலை இல்ல. சில பேரு அது அப்படி இப்படி கம்ப்ளிகேட்டா அவங்களுக்கே விளங்கா என்ன சொல்ற அது சரி வர. எங்கள்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸும் வெல் எடியூகேட்டட் இல்ல. அது மைண்ட்ல இருக்கணும். எங்களோட கண்ட்ரி வந்து இப்பதான் க்ரோவிங் கண்ட்ரி. சரியா? அப்படியான ஒரு கண்ட்ரில எல்லாரும் வெல் எடியூகேட் இல்ல. அப்புறம் அது நல்ல வளர்ந்த நாடா இருந்தா கூட எல்லாரும் வெல் எடியூகேட்டட் இல்லை. சரியா? சோ தட் அந்த மாதிரியான டைம்ல இருக்கணும். பொதுவாவே உங்களுக்கு செல்ல வேண்டிய விஷயங்களை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்கும். விளங்குதா? ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சரியா? உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உண்மையிலே இருக்கணும். விளங்குதா? அடுத்தது வந்து பி ஃப்ரெண்ட்லி அண்ட் லைக் பீப்புள். சில பேர் இருப்பாங்க அந்த கவுண்டர்ல இருந்த மேபி எங்களுக்கு சில நேரம் ஃபோன் வருது. ஏன்னா காலையில தொடங்கி அந்தியாம் வரைக்கும் மருந்து கொடுக்குறோம். பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒருத்தர், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் 150 பேர் அப்படி வார நேரம் எப்படி இருக்கும். சில நேரம் கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 75% ஆலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு தெரியும். சரியா? பீப்புள் வார பேஷன்ஸை லைக் பண்ணணும். அவங்கள பத்தியான ஒரு எம்பத்தி, அவங்க வாரது கஷ்டத்துல இந்த மைண்ட் செட் எங்கள்ட இருக்கணும். விளங்குதா? சரியா? இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பார்மசிஸ்டுக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ். சரியா? ஸ்கில்ஸ் கட்டாயம் அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ். பி ஃப்ரெண்ட்லி அண்ட் லைக் பீப்புள். சரியா? சரியா? அந்த கேப்பபிலிட்டி அந்த பண்பு இருக்கணும். சரியா? அப்பதான் பேஷன்ஸும் நீங்க பாருங்க, பேஷன்ஸோட நீங்க ஃப்ரெண்ட்லியா பேசினா அவங்களும் கேட்பாங்க இது என்னத்தை குடிக்கிறது, இதால என்ன ஆக்ஷன் நடக்குது, எப்படி கூட்டுற, என்ன செய்யணும், அப்படி எல்லாம் கேட்பாங்க. இது இப்படி செஞ்சா இல்லையா சில அவங்களும் உண்மையிலேயே தெரியும். நீங்க ஒரு ரெண்டு இருந்துட்டா சில ரஃபா இருந்துட்டீங்கன்னு சொன்னா ஒண்ணும் கேட்க மாட்டேன். காரம் ரெண்டு எடுத்துட்டு போயிட்டா அவங்க கஷ்டப்படுறதுதான் கடைசியா நடக்க போகுது. சரியா? நாங்க கொடுக்காம வீட்டுல இருக்கிறார் பார்மசிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எடுத்துட்டு போற எல்லாருக்கும் இருக்குமா? இப்ப இந்த உமாக்கும் இந்த படிச்ச என்ன சுத்திக்கு ரிலேஷன்ஷிப் கூட தெரியா. அப்படி இருக்க சில வரக்கூடிய பேஷன்ஸுக்கு எப்படி தெரியும்? அவங்க யார்கிட்ட கேட்பாங்க. நானே பார்த்திருக்கேன். இப்ப எத்தனை பேர் மெசேஜ் போட்டு கேட்கறாங்க இது எப்படி குடிக்கிற, இது என்ன செய்யறேன். அப்ப அதுக்குரிய எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நாங்க சரியா செய்யணும். சரியா? ஃப்ரெண்ட்லி ஆயிருக்கணும். தென் பீப்புள்ஸ் லைக் பண்ணணும். Have an analytical mind and pay great attention to detail. உங்களுக்கு தரப்படக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் இந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு அட்டென்ஷன் கவனத்தை கொடுத்து சரியா விலங்கெடுத்து நாங்க ஒரு மருந்து கொடுக்குற நேரம் கொடுக்கணும். விலங்குதா? ஏன்னா மிஸ் ஆயிடக்கூடாது. சரியா? ஓகே. பார்மசி சிலபஸ் அகெயின் ஏரியல்ல பொதுவான விஷயம். பார்மசியில என்னென்ன விஷயம் நாங்க பார்க்க வேணும் என்று எக்ஸ்டர்னல் பார்மசி சிலபஸ் எடுத்தோம்னு சொன்னா, முதலாவது பார்மசியூட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்மசியூட்டிக்ஸ். சரியா? தென் பார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ். மெயினா மருந்து. எப்படி யோசிக்கிறீங்களா? கண்டோல் குடிச்சா எவ்வளவு நேரத்துல வேலை செய்யும்? ஒரு சிறப்பு குடிச்சா எவ்வளவு நேரத்துல வேலை செய்யும்? கிரீம் அப்ளை பண்ணா உடனே சோமாமா? பீசிங் இன்ஹேலர் எடுத்தா உடனே சரியாது இல்லையா? ஆனா ஒரு கிரீம் ரேஷ் போட்டா உடனே சரியாமா? இல்ல. பார்மகாலஜி இருக்கே அந்த எல்லாம் இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயம். சரியா? லொஜிக்கா படிச்சீங்கன்னு சொன்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அடிக்ட் ஆயிடும். சரியா? நான் இதுக்கு சொல்றதுல உண்மையிலேயே அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் ஆயின்னு சொன்னா அடிக்ட் ஆயிடும். அதுக்கு 1000 கதை சொல்லி போர் அடிச்சுட்டு இருப்பாங்க. அடிக்டாங்க உண்மையிலே நல்ல. சரியா? அழகா படிச்சுட்டு போனா அந்த அனட்டமி பிசியாலஜி நாங்க மெயினா இதை போக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தாரு இல்ல. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற டைம் பீரியட்ல நாங்க முடிக்கணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லை இருந்து நாங்க அனட்டமி பிசியாலஜி மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்றோம். இப்படி மிஸ் ஆயினாலும் எங்க ரிவிஷன் வாராக்களுக்கு தெரியும். நாங்க அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி அதை பிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? நீங்க பயப்பட தேவையில்லை. நாங்க இதுல பெரிய அளவு செய்யாட்டி தேவையானது செஞ்சுடுவோம். சரியா? ஃபார்மகோக்னசி
இவ்வளவு மருந்து மருந்து மருந்துன்னு பேசுறாங்களே, மருந்து எங்க இருந்து வருது? ஆ எங்க இருந்து மருந்து வருது? மருந்து வார இடம் எது? மருந்தை யாரு தயாரிக்கிறாங்க? என்ன மூலப்பொருள்? சொல்லுங்க பாப்போம். என்ன மருந்துக்கான மூலப்பொருள்? ம் அப்ப அவங்க சொல்லுது, கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதோட நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, சரியா? தென் ஃபார்மகோக்னஸ் யோசிச்சீங்களா? எங்க இந்த மருந்து வருது? ஓகே, ரிப்ளை இன்னைக்கு வந்திருக்கு. கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ஓ மேபி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அளவர். அதே மாதிரி மெயினா எங்க இருந்து வருது? பிளான்ட் சோர்சஸ், தென் அனிமல் சோர்சஸ், தென் சிந்தட்டிக் அண்ட் சிந்தட்டிக் கெமிக்கல் சோர்சஸ். சரியா? இத பத்தி நாங்க கம்ப்ளீட்டா பேச போறது ஃபார்மகோக்னசில. தென் சட்டம், கட்டாயம் ஒரு சட்டம் வேணும். மருந்து என்றது அவ்வளவு ஈஸி இல்லையா? நிறைய உள்ளடி அடிக்கிறாங்க, சிங்கள நிறைய களவாண்டுறாங்க. சரியா? அதே மாதிரி நிறைய பொய் செய்யறாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சட்டம் வேணும். அதுக்குரிய எத்திக்ஸ் லோ, அது ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. தென் ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. சரியா? அதோட நான் இண்டெக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நாங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல கொண்டு போறது கம்ப்ளீட்டா பார்மசூட்டிக்ஸ் அண்ட் பார்மகாலஜி, இது ரெண்டும் தான் போகும். அதுல மோஸ்ட்லி ஃபர்ஸ்டா விஷயம் வந்து பார்மசூட்டிக்ஸ். சரியா? புறவு புறவுதான் நாங்க என்ன செய்ய போறது, பார்மகோக்னசி, லோ அண்ட் எத்திக்ஸ், பார்மசி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம். சரியா? ஏன்னா இது ரெண்டுல இருந்து தான் எங்களுக்கு பெரிய அளவு தியரி பார்ட், பெரிய ஒரு சிலபஸ் கவர் பண்றது இருக்கு. இங்கால வார நேரம் இது ரெண்டும் ஈஸி, கடைசி டைம்ல தான் நாங்க செய்வோம். அது அவ்வளவு ஹெவி இல்ல, சோதிட்டு நாங்க இப்பவே செய்யறேன் இல்ல. சரியா? ஓகே, சரியா? ஃபார்மகாலஜி, ஃபார்மகாலஜி என்று சொல்றது என்ன? மருந்து எப்படி வேலை செய்யும்? தி ஸ்டடி ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் லிவிங் சிஸ்டம். லிவிங் சிஸ்டத்துக்குள்ள
எப்படி வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம் தான் அடுத்து பார்க்கணும். சரியா? ஃபார்மகோக்னசி சும்மா இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறது. ஃபார்மசியூட்டிக்ஸ் தான் நாங்க மெயினா. ஓகே, இது இந்த விஷயம் ஃபார்மகாலஜின்டா உங்களுக்கு நான் சொன்னது கொஞ்சம் இதை பேசிட்டே போ இல்லையா? ஒரு உங்களுக்கு நான் பார்த்துக்கிட்டுக்குள்ள முடிக்க மாட்டி கொஞ்சம் இருங்க. உங்க நாளை கிளாஸுக்கும் போக வேண்டி வரும். டோசேஜ் ஃபார்ம் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்படி 2 கிளாஸ் சரியா? ஓகே. அடுத்த விஷயம் வந்து நீங்க தெரிய வேண்டியது, நான் பிக்ஸ் பண்ணிக்கிற உங்களோட டைம் வந்து உம் இது விஷயங்களை நாங்க பேசுறோம் இந்த அளவு. உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிக்கிற டைம் சாட்டர்டே சண்டே 5:30 to 7 PM தான் டைம் பண்ணிக்க. இதுதான் ஷெடியூல் டைம். ஆனா மேபி சில நேரம் போஸ்ட்போன் அந்த மாதிரி தான் வர சான்ஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி தான் டைம். சரியா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமே. ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஃபார்மகாலஜி அப்படின்னா என்னன்ற விஷயம். சரியா? ஃபார்மகாலஜி என்று சொல்றது வந்து என்ன? கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒரு மெடிசின் எடுத்தா அது எப்படி லிவிங் சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்யுது. நீங்க ஜஸ்ட் குடிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு இதா என்ன செய்யறாங்க, பிளட்டுக்குள்ள செலுத்துறாங்க, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டர் மூலம் இது கொடுக்குறாங்க மெடிசின். சரி, இது ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்றோம், ஒரு மசில்ஸுக்கு டிரெக்டா இதை கொடுக்குறது. சரியா? இப்படி கொடுக்குற அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கே, அந்த கெமிக்கல் இருக்கே, அது எப்படி லிவிங் சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்யுது அப்படின்ற விஷயம்தான் ஃபார்மகாலஜி. விளங்குதா? அந்த விஷயத்தான் நாங்க சொல்றது வந்து ஃபார்மகாலஜி. விளங்குச்சா? இதுக்குத்தான் நாங்க கொடுக்குற பேரு ஃபார்மகாலஜி. சரியா? ஓகே, ஃபார்மகோக்னசினா நான் இதெல்லாம் பேசிட்டேன் இல்ல. ஹெர்பல் மெடிசின்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸோஸ் இந்த எல்லாத்துல இருந்தும் நாங்க எப்படி ஒரு மெடிசனை தயாரிக்கிற விஷயம். லோ அண்ட் எத்திக்ஸ்னா சட்டம் என்று சொல்லியாச்சு. நாங்க ஃபார்மசியூட்டிக்ஸ் பத்தியும் கட்டாயம் தெரியணும். ஏன்னா நாங்க இன்றைக்கு போறது நாளைக்கு சொல்லுங்க கிளாஸ்லயும் இப்ப நாங்க செஞ்சுட்டு போறதுலயும் பேசுற விஷயம் வந்து ஃபார்மசியூட்டிக்ஸ். சரியா? ஓகே, ஃபார்மசியூட்டிக்ஸ் அப்படின்றதுமே நல்லா யோசிக்கணும். இந்த வரக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா, அதால நடக்கிற ஆக்ஷன் பாடிக்குள்ள என்ன நடக்குதுன்ற ஃபார்மகாலஜி. அது எப்படி டேப்லெட்டா வருது, அது ஏன் சிலது கேப்சூலா வருது, ஏன் சிலது நாங்க சிறப்பா கொடுக்குறோம். விளங்குதா? அதுல என்னென்ன ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல், எது மெயினான இன்கிரீடியன்ட். சரியா? இந்த விஷயங்களை பத்தி பேசுறதுதான் பார்மசியூட்டிக்ஸ். சரியா? அப்படின்னா ஒரு மெயினான இப்ப தலைவலிக்கு குடிக்கிற பெண்டோல் அது வந்து பெயின் கில்லர். அப்ப அந்த பெயின் கில்லருக்குடைய சப்ஸ்டன்ஸ் மெயினா ஒன்று இருக்கும். அதான் நாங்க ஏபிஐ என்று சொல்றது, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். இதை பத்தி நாங்க நிறைய பேச போறோம் நாளை கிளாஸ்ல. இந்த ஏபிஐ பத்தி பேசும். சரியா? அந்த மெயினா ஒரு தலைவலியை கியூர் பண்றது இருந்தா அதை நாங்க ஏபிஐன்னு சொல்லுவோம், ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்லுவோம். சரியா? அது அதுவாவே கொடுக்க இயலாம். அதுக்குரிய வேற வேற இன்கிரீடியன்ஸ் இன்க்ளூட் பண்ணி தென் அதுல இருந்துதான் என்ன செய்யப்படுது, அதுல இருந்துதான் மருந்து தயாரிக்கப்படுது. விளங்குதா? சரியா? அப்ப அத டோசேஜ் ஃபார்மா மாத்துரு, இது சம்பந்தப்பட்டது எல்லாம் நாங்க பேசுறதுதான் பார்மசியூட்டிக்ஸ். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பாப்பீங்க இன்ஜெக்ஷன், அங்க வேற வேற இந்த மெடிக்கல் டிவைஸ் இது எல்லாமே பார்மசியூட்டிக்ஸ்ல வருது. எப்படி நாங்க வெயின்ஸ் கொடுக்கறது, எந்த இன்ஜெக்ஷன் சைஸை பயன்படுத்துறது, எந்த கனியுலா சைஸை பயன்படுத்துறது, சின்ன பிள்ளைக்கு என்னதை பாவிக்கிறது, அடால்ட்ஸுக்கு என்னதை பாவிக்கிறது. சரியா? இந்த மாதிரி இந்த டோசேஜ் ஃபார்ம் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஒரு வாஸ்டான ஏரியா தான் பார்மசியூட்டிக்ஸ். சரியா? அதான் நாங்க கண்டினியூ பண்ற விஷயம். ஓகே, நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம் பார்மசியூட்டிக்ஸ் பார்த்தா, இனி தொடர்ந்து போக போறதும் பார்மசியூட்டிக்ஸ். இப்பதான் மெயினான பார்மசியூட்டிக்ஸ் உள்ள வந்து. சரியா? நாங்க முன்னால பார்த்த பார்மசி, பார்மசிஸ்ட் அதெல்லாம் ஒரு ஜென்ரலா நீங்க பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம். சரியா? ஓகே, இப்ப மெயினான ஒரு பாடத்துக்குள்ள வரப்போறோம், டோசேஜ் ஃபார்ம் மெடிசின்ஸ் என்ற விஷயம். சரியா? ஒரு கொஞ்சம் இருங்க, ஒரு 2 minutes பிரேக் எடுங்க, வாருங்க. கொஞ்சம் எடுத்துட்டு
ஓகே. ஓகே, இப்ப நாங்க டோசேஜ் ஃபார்ம். சரியா? ஃபார்மசியூட்டிக்ஸ் மெயினான விஷயம் உங்களுக்கு டோசேஜ் ஃபார்ம். சரி, நாங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒன்றை மட்டும் பண்ணி வைப்போம் டோசேஜ் ஃபார்ம். சரியா? பேலன்ஸ் நாங்க நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நாங்க ஸ்டார்டிங் மெயினா டோசேஜ் ஃபார்ம்டா என்னென்ன விஷயத்த விலகெடுக்கணும். ஓகே, மெயினா டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்ன விஷயத்த விலகெடுக்கணும். சரியா? பாருங்க, இதுல பாருங்க, இது என்ன? ஒரு இன்ஜெக்ஷன் இல்லையா? இது என்ன? சின்ன பிள்ளைல விடக்கூடிய ஒரு சிரப். இது என்ன? ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கு. என்ன? மெட்ரிசோ கேப்சூல் மாதிரி. இது டேப்லெட் ஒன்று. இது ஒரு கிரீம் ஒன்று. இது நேசல் ட்ராப் ஒன்று. ஓ மேபி ஐ ட்ராப் ஓ இயர் ட்ராப் ஓ சம்திங். சரியா? இது ஒரு இன்ஜெக்ஷன், ஆம்பியூல்ஸ்ல இன்ஜெக்ஷனா கொடுக்குற மருந்து. எது குயிக்கா வேலை செய்யும்? இதுல எது ஃபாஸ்டா வேலை செய்யும்? எது ஃபாஸ்டா ஆக்ஷனை காட்டும்? ம்? எது ஃபாஸ்ட் ஆக்ஷனை காட்டும்? ம்? எது ஃபாஸ்ட் ஆக்ஷனை காட்டும்? உங்களோட ஐடியாவை சென்ட் பண்ணுங்க. எது ஃபாஸ்ட் ஆக்ஷனை காட்டும்? இன்ஜெக்ஷன். ஓ, சரி, நீங்க சொல்லுங்க. சில இன்ஜெக்ஷன் கரெக்டா நாங்க டிரெக்டா இன்ஜெக்ஷன்ல எத்தனையோ டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்கு. இன்டர்வீனஸா கொடுத்தா அவங்க ஃபாஸ்ட் ஆக்ஷனை காட்டும். இப்ப நாங்க டேப்லெட்டையும் சிரப்பையும் கம்பேர் பண்ணா சிரப் வந்து குயிக் ஆக்ஷனை காட்டும். சரியா? அதே மாதிரி இந்த ஆயின்மெண்ட்டையும் டேப்லெட்டையும் பாத்தீங்கன்னா டேப்லெட் வந்து குயிக் ஆக்ஷனை காட்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வித்தியாசப்படுது. இதைத்தான் படிக்க போறோம். எப்படி குயிக் ஆக்ஷனை காட்டுது, எந்த பேசிஸ்ல நாங்க அதை செல்ல போறோம், இதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இதான் எங்களுடைய இந்த தியரியில ஃபர்ஸ்டுக்கு நாங்க விலங்கெடுக்க போற விஷயம். சரியா? விளைச்சா டோசேஜ் ஃபார்ம். இதைத்தான் நாங்க டோசேஜ் ஃபார்ம். சாலிட்ல இருக்குது, லிக்விட்ல இருக்குது, கேஸ்ல இருக்குது. விளங்குதா? இது மாதிரி எத்தனையோ ஜாயில இருக்கு. சரி, இதைத்தான் நாங்க சொல்றது டோசேஜ் ஃபார்ம். நல்லா அடிச்சு பாருங்க, நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நிறைய வீடியோஸ் வரும். டோசேஜ் ஃபார்ம் அழகா விலங்கு எடுக்கலாம். சரியா? ஓகே, இப்ப டோசேஜ் ஃபார்ம் எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த முக்கியமான விஷயம், அடுத்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா பாருங்க, ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்களே, இந்த டேப்லெட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒன்று ஏபிஐ இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஏபிஐ பத்தி நாங்க பின்னால பின்னால நிறைய பேசுவோம். ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இதான் மெயினானா. இப்ப நீங்க தலைவலிக்கு குடிக்கிற பண்டோல்டா அதுக்கு அந்த பெயினை ரிலீஃப் பண்ணக்கூடிய ஆக்ஷன் இவங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஒரு ஒமிப்ரசோல குடிக்கிறீங்க கெஸ்ட்ரைட்டிஸுக்குன்னா அந்த கெஸ்ட்ரைட்டிஸ் ரிலீஃப் பண்றது தான் மெயினான ஆள். அவங்களுக்கு தான் நாங்க ஏபிஐ சார். சரியா? அதே மாதிரி ஒரு தடுமை வருத்தம், ஒரு சளி வருத்தம் தான். இப்ப சளியை யாரு மெயினா குறைக்கிறோம், அவங்க தான் அதுல இருக்கக்கூடிய ஏபிஐ, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். சரியா? வித் திஸ் மேபி இது ஒரு இன்கிரீடியண்டா இருக்கலாம். இதை பத்தி நாங்க டெபினிஷனே பார்ப்போம். சரியா? வேறையா நாங்க இதை பத்தி டெபினிஷனே பார்ப்போம். ஆஹ் அது அது இருக்கலாம். அதோட சேர்த்து அதை மட்டும் வச்சு மருந்தா கொடுக்க இயலுமா? ஆஹா, சில நேரம் இது கொஞ்சம் சின்ன அளவுல தான் சேர்க்க வேண்டியிருக்கும். மைக்ரோ அளவில், மைக்ரோகிராம் அளவுல. சோ மைக்ரோகிராம் அளவுல செஞ்சு ஒரு டேப்லெட் இது பண்ண இயலுமா? கைக்கு பிடிக்காம இல்லாம இருக்கும். மஷினுக்கே போயிட்டு கிரியேட் பண்ண சொல்லலாம், மேனுஃபேக்சர் பண்ண சொல்லலாம். சோ அந்த டைம்ல நாங்க எக்ஸிபியன்ஸை இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கு. சரியா? இப்ப சிலதுக்கு வந்து அதிகிற ஃபார்முக்கு நாங்க கசப்பா இருக்கும், விரும்பத்தகாத மனம், விரும்பத்தகாத சுவை. சரியா? இதெல்லாம் இது பண்றதுக்கு நாங்க சேர்க்கிறது தான் எக்ஸிபியன்ஸ். சரியா? இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியதான் ஒரு டோசேஜ் ஃபார்ம். சரியா? ஒரு இது ரெண்டும் சேர்த்து வரக்கூடியதான் ஒரு டோசேஜ் ஃபார்ம். சரியா? அப்படின்னா இதுதான் ஒரு டேப்லெட்டோ ஒரு சிரப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வரதான் டோசேஜ் ஃபார்ம்.
அப்படின்னு சொல்றோம். சரியா? The physical form in which a drug is produced for administration to the recipient or patient. இதுக்கு நாங்க ஒரு டெபினிஷன் கொடுக்குறேன் சொன்னா இப்படி சொல்லலாம். ஒரு பிசிக்கல் ஃபார்ம் டேப்லெட்டா பாக்குறீங்க, அது ஒரு பிசிக்கல் ஃபார்ம். ஒரு சிரப்பா பாக்குறீங்க, சிரப் பொட்டிலா பாக்குறீங்க, தென் அது ஒரு பிசிக்கல் ஃபார்ம். சரியா? In which a drug is produced for administration to the recipient or patient. இதுக்காக வாடல் formulated preparation of a drug substance. அதுக்குரிய டெபினிஷன். சரியா? ஓகே, அகெயின் டோசேஜ் ஃபார்ம்ட பிக்சர்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். இது உங்களோட விசிபிள் இதுக்காக வேண்டி போட்டிக்கிறது. அழகா பார்த்து படம் பார்க்குற மாதிரி பார்த்து விளங்கடிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நாங்க இன் டீட்டெயிலா டோசேஜ் ஃபார்ம்டா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இதுக்குரிய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏபிஐ அப்படின்ட்டு தந்திருக்கிறது. மேபி பின்னால வர நோட்ஸ்ல ஏபிஐ இன்க்ளூட் பண்ணா அதை சர்ச் பண்ணிருக்க கூடாது. சென்ட்ரல் வீடியோ கூகுள்ல போய் இது தெரியணும். சரியா? வாட் இஸ் ஏபிஐ? API என்று சொன்னா the specific component or components that provide the desired effect in relation to the diagnosis or maybe treatment or maybe cure or prevention of a disease or alignment of the body either by pharmacological activity or other activity. சரியா? எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டெஃபினிஷன் வரணும். இது வந்து மேபி உங்களுக்கு பார்ட் 2ல SCQ டைப்ல கேட்கலாம். சரியா? சும்மா கண்ணை மூடிட்டு பாடமாக்க வேணாம். என்ன விஷயம் என்று பாருங்க. அதை மெயினா இன்க்ளூட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்க படிச்சீங்களே போதும். சரியா? இது நீங்க தனியா ஏபிஐ வாட் இஸ் ஏபிஐ 10 முறை சொல்லி பாடமாக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி பாடமாக்க வேணாம். அது சரி வார கதையில சும்மா நீங்க உங்களை போட்டு கஷ்டப்படுத்து. நீங்க ஸ்மார்ட்டா படிங்க. சரியா? ஏபிஐ சொன்னா ஒரு ஸ்பெசிபிக் கம்பனன்ட் ஓ கம்பனன்ட்ஸ். நான் சொன்னேன் ஒன்னோ மோ. ஏபிஐ வந்து ஒன்னோ மோ இருக்கலாம். சரியா? that provide the desired effect. நாங்க எதிர்பார்க்கக்கூடிய எஃபெக்ட் தான் சொல்றது டிசையர் எஃபெக்ட். அந்த கம்பனன்ட் வந்து தேவையான அந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு சொன்ன மாதிரி சல்பியூட்டமோல தடிமல் வருத்தத்தை கொடுத்தா அது அந்த தடிமல் வருத்தத்தை சளிய இல்லாமல் ஆக்குதா. அதுதான் டிசையர் எஃபெக்ட். that provide desired effect in relation to the diagnosis. சரியா? அது ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை. சரியா? இப்ப தடுமல கொடுக்குற அந்த சளி வருத்தத்தை கொடுக்குற சல்பியூட்டமோல் அதை கியூர் பண்றவங்க அது ட்ரீட்மெண்ட். சரியா? மேபி டயக்னோசிஸ் பர்பஸும் கொடுக்குற ஏபிஐ. இது என்ன நோய் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்குமாக இருந்தா அதுதான் அது டிசைர் எஃபெக்ட். ஓ கியூர் பண்றது, ஓ ப்ரிவென்ஷன். ஒரு வேக்சினை கொடுக்குறேன். சரியா? சின்ன பிள்ளை பிறந்தோட எத்தனை வேக்சின் அடிக்கிறாங்க. பிசிஜில, ருபெல்லா, MMS, வேற என்ன ஜப்பனீஸ் ஹர்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஏன் கொடுக்குற? பிள்ளைக்கு நோயா? இல்ல, அவங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அ டிசீஸ். சில டிசீஸ் வரக்கூடாதுன்னு கொடுக்குற. சோ அந்த இதை நிறைவேற்றக்கூடிய அந்த என்ன அந்த சப்ஸ்டன்ஸ் அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை அதோட டிசைஸ். சரியா? சோ தட் நீங்க ஏபிஎன்னு கேட்கறதுனா ட்ரீட்மெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. Desired effect it may be diagnosis purpose, or it may be a treatment, it may be a cure, it may be a prevention of a disease or alignment of the body. இல்லைன்னா ஏதாவது ஒரு திருத்தம் டிசார்டர் இருக்கிறது சரி செய்யற நோக்கம். அது வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டியால நடக்கலாம். மேபி வேற என்னவாலும் ஆக்டிவிட்டியாலையும் நடக்க இயலும். சரியா? இதைத்தான் நாங்க சொல்றது வந்து ஏபிஐ ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்றது. சரியா? வாட் ஆர் த ஒரிஜின்ஸ் ஆஃப் எக்ஸிபியன்ஸ்? சரியா? எங்க இருந்து வாரது? நீங்க சொன்னீங்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதுவும் சரி, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்தும் வரலாம். டோட்டலி சிந்தட்டிக்காக இருக்கேலும், ஃபுல்லாவே தொகுக்கப்பட்டதாக இருக்கேலும், பார்ஷியலி சிந்தட்டிக் இல்லாட்டி செமி சிந்தட்டிக். சரியா? ஃபுல்லா தொகுக்கப்பட்டது இல்லாம இயற்கையும் இதுவும் சேர்ந்ததாக இருக்கு. சரியா? இல்லைன்னா ஃபுல்லா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பேசிஸ்ல வந்ததாக இருக்கு. சரியா?
இப்படி இருக்கேனும் இது 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 தவிர நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக இருந்தா பிளான்ட்ல இருந்து வரும், அனிமல்ஸ்ல இருந்து வரும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து வரும், கனியப்பொருள் மினரல்ஸ்ல இருந்து வரும். சரியா? இது கூட நீங்க தெரிஞ்சு வைக்கணும். விளங்கிச்சா? இது கூட நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டியது. சரியா? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக இருக்கையிலும் பிளான்ட், அனிமல், மைக்ரோ ஆர்கானிசம், மினரல்ஸ் இல்லைன்னா டோட்டலி சிந்தட்டிக்காக வரையிலும், பார்ஷியல் சிந்தட்டிக்காக வரையிலும், இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதாக வரையும். சரி, இது ஒரிஜின்ஸ் எங்க இருந்து வருது, எங்க இருந்து இந்த ஏபிஐ வருது, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்ற விஷயம். சரியா? இதுல தந்திருக்கிறது பிளான்டோ அனிமலோ மைக்ரோவோ இதுல எதுவாக இருக்கே. சரியா? அடுத்தது எக்ஸிபியன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப ஏபிஐ என்றா என்ன விலங்கு எடுத்துட்டோம். ஏபிஐயும் எக்ஸிபியன்ஸும் சேர்ந்ததுதான் என்ன டோசேஜ் ஃபார்ம் சொல்றது. சரியா? நாங்க அடுத்து பார்க்க போற விஷயம் எக்ஸிபியன்ஸ் என்றால் என்னன்றது. சரியா? இப்ப ஏபிஐ தான் விளங்குச்சு. எது அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை தருதோ அது நான் சொல்றது ஏபிஐ. பொதுவா எக்ஸிபியன்ஸ் வந்து மோர் தேன் ஒன் தான் இருக்கு. சரியா? அந்த கசப்பு தன்மை இல்லாமல் ஆக்குறது, இல்லண்டா இந்த என்ன ஒரு விரும்பத்தகாத மனத்தை இல்லாமல் ஆக்குறது, இப்படி எத்தனையாக இருக்கே. சரியா? அப்ப எக்ஸிபியன்ஸ் என்று சொல்றது இனர்ட் மெட்டீரியல். இந்த டேர்ம் வந்து ஆக முக்கியம். நான் சொன்னேன் பார்மசியூட்டிக்ஸ்ல வந்து சில டேர்ம்ஸ், சில கீவேர்ட்ஸ் அதை நீங்க தெரிஞ்சா சரி. அந்த பேசிஸ்ல வரக்கூடிய இனர்ட் மெட்டீரியல் எக்ஸிபியன்ஸுக்கு நாங்க இனர்ட் மெட்டீரியல் ஆக முக்கியம். சில இடத்துல அதுக்கும் என்ன ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அது அவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லை. அந்த மாதிரி இதுல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன், அதுல போக போக விளங்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ஆன்சர் பண்ணாம விடுறது நல்லது. சரியா? இப்ப நான் சொல்ற எக்ஸாம் பேப்பர் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? நாங்க ஸ்டாண்டர்டா கொடுக்குற விஷயம் எக்ஸிபியன்ஸ்னா இட்ஸ் இனர்ட் மெட்டீரியல். அதுக்கு எந்த ஒரு பார்மகாலஜிக்கல் ஆக்ஷனும் இல்ல. சரியா? தட் இஸ் கம்பைன் வித் அன் ஆக்டிவ் ட்ரக். கட்டாயம் அது என்னத்தோட கம்பைன் ஆகிருக்கும், ஏபிஐயோட ஒரு ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டோட. சரியா? அதோட கம்பைன் ஆகி with an active drug in order to produce a drug dosage. எதுக்காக இவங்க வராங்க சொன்னா ஒரு டோசேஜ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ஒரு டோசேஜ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு. சரியா? அதுக்காக வரக்கூடிய தான் எக்ஸிபியன்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? அதுக்காக வரக்கூடியதான் எக்ஸிபியன்ஸ். சரியா? ஓகே. இதோட நாங்க இன்றைக்கு நிப்பாட்டுவோம் இல்லையா? அங்க டைப்ஸ் தானே இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் இருக்காங்க. நாங்க நாளைக்கு செய்வோம். சரியா? இதுவரை நான் செஞ்சதுல என்னமான இஷ்யூஸ் இருந்தா, டவுட் இருந்தா இப்ப சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு பர்சனலி மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட குரூப்ல போடுங்க. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த கிளாஸ் இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணிக்குவோம். சரியா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாங்க கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஓகே? No doubts, madam. Jazakallah khair. ஆ, ஓகே. ஓகே, பாருங்கண்ணா.